என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பிறந்திருந்தப்போ பார்க்க வர பாட்டிங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அடுத்தும் உனக்கு பையன் தான் கன்ஃபார்மா அப்படின்னு. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, குழந்தைக்கு டபுள் பெட்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேர்ள் இருந்தா அகைன் கேர்ள் தான் பிறக்குமா, பாய் இருந்தா அகைன் பாய் தான் பிறக்கும்னு சொன்னாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு பாய் தான் பிறந்திருக்கு. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ வந்திருக்க தலைவருக்குமே டபுள் பெட்டெக்ஸ் தான். அப்போ இவங்க எல்லாரும் சொல்றபடி பார்த்தா அடுத்து எனக்கு பிறந்தாலும் பையன் தான் பிறக்கும் போல. இந்த மாதிரி உங்களுக்கும் இருந்து சேம் ஜெண்டர்ல குழந்தை பிறந்திருக்கா இல்ல ஆப்போசிட் ஜெண்டர்ல குழந்தை பிறந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் குட்டி என்னோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க மீஷோல இருந்து இந்த 3 பீஸ் செட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இந்த குட்டி கியூட்டான ட்ரே வேற கொடுத்திருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்ல இந்த டேபிள வேணான்னு சொல்லி தூக்கி போடுறதுக்காக வச்சிருந்தாங்க. அங்கங்க பிஞ்சு போச்சு. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தூக்கி போடுற ப்ராடக்ட்டை சரி பண்ணி ரீயூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒட்டி தம்பியோட திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி இது மேல வச்சுட்டேன். எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் ஒன்று தேடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டா இருக்கு. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது 220 ரூபீஸ்க்கு நான் மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வேணா கேளுங்க, கமெண்ட்ல ஷேர் பண்றேன்.